சால்டோர்ஸில் இன்றைக்கி ஒரு பேஸ் ஃபீச்சர் சர்க்கிள் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பிளேனை ஸ்கெட்ச் பிளேனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கிள் இருக்க சென்டர் ரேடியஸ் மெத்தட் இந்த சர்க்கிள் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அது இந்த சர்க்கிளோட சென்டர்னு எடுத்துக்கும். நம்ம ஆரிஜினில் கிளிக் பண்ணல, நல்லா கவனிங்க. இதுவரை எல்லாமே ஆரிஜினில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போது வேணும்னு டெலிபரேட்டாக வேறு ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணிங்கன்னா அது ரேடியஸ்னு எடுத்துக்கிறோம். ரஃபாக வந்து ஒரு 40 வரணும், சின்னதாக கூட போட்டுங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதுக்கடுத்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அது கொடுத்துருங்க. அப்புறம் நல்லா கவனிச்சிங்கன்னா இதுக்கிட்ட வந்து வரும்போது 2 சர்க்கிள் இங்கே போட்டுக்கோங்க. நான் முடித்த பிறகு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? முதல் வேலையை என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த ஆரிஜின்லேருந்து இந்த சர்க்கிள் இது வந்து ஆஃப்செட் பண்ணியிருக்கான் 80 யூனிட். அது இந்த ஆரிஜின்லேருந்து இதுக்கான தூரத்தை இப்படி எடுத்திருக்கான். இது 50 சார். அதுக்கப்புறம் வந்து இங்கே கவனிங்களேன், இதெல்லாம் கொலினியர்னு இருக்கணும். இந்த மாதிரி மேலே போகக்கூடாது, கீழே வரக்கூடாது, ஒரே லைனில் இருக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது? இந்த சென்டர் இந்த சென்டர் இந்த சென்டர் 3 எடுத்துக்கோங்க, ஹரிசாண்டல்னு சொல்லுங்கள். சொல்லிட்டிங்கன்னா இது ஒரே அலைன் ஆகிடும், மேலே கீழே வராது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். ஒரு விஷயம் ஆகிடுச்சா? அடுத்து அந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணுவோம். என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஷேப்பை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? லைன் டேஞ்சண்ட்டாக லைன்ஸ் எல்லாம் போடணும். அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குல்ல லைன் கமாண்ட் எடுங்க. ஜஸ்ட்டு இந்த சர்க்கிள் மேலே சும்மா ரேண்டமாக கிளிக் பண்ணுங்கள் பாயிண்ட்டு. சில டைம் அதுவே டேஞ்சன்ட்னு வரும், இல்லைன்னா நம்ம திருப்பி அப்ளை பண்ணோம், அவ்வளோதான். லைன் டூல் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, டெஃபர்ட் டேஞ்சன்ட்னு வரும். அது வரும்போது இப்படி கிளிக் பண்ணிடுங்க, இப்படி வரும், அது பார்த்துக்கலாம். இந்த லைன் டூல் எடுத்து திரும்பி இந்த சைடில் 2 இது டேஞ்சண்ட்டாக 2 கிளிக் பண்ணி விட்ருங்க. லைன் டூல். சரி சார், பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு சார் சிமெட்ரிசிட்டி இல்லை. ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வந்து சிமெட்ரிக்னு கொண்டு வரணும். ஒரு சென்ட்ரல் லைன் போட்டுக்கோங்க. நமக்கு தேவை இருக்குன்னா இந்த சிமெட்ரிசிட்டி வேணும்னா என்ன பண்ணுறீங்க, இந்த சர்க்கிளோட இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்கு இல்லையா 2, அதோட சென்டர், இந்த 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிளோட சென்டர், இது 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைன் எடுத்துகிட்டு இது கரெக்டாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த சிமெட்ரிக்னு வரும். தப்பாக எதையாவது எடுத்துட்டிங்கன்னா வராது சார். இங்கே பாருங்களேன், வேணும்னே நான் என்ன பண்ணுறேன், 3 இதையும் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 3 இதையும் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இதை தொட்டேன்னா என்ன வரும்? எதுவுமே வராது. புரியுது இல்லையா? அதனால் அது லாஜிக் இருக்குது. அதாவது இந்த 2 பாயிண்ட்டும் இந்த 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிளோட சென்டர் இருக்கு இல்லையா, அது இந்த லைனுக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ அப்போ லாஜிக் சரியாக வரும். சார் என்ன சார் இது சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது நல்லா கவனிங்க, இந்த சர்க்கிள் 2 ஈக்குவல்னு கொடுத்துடலாமா? ஓகே. தென் இந்த சர்க்கிள் இன்னர் மோஸ்ட் சர்க்கிள் 2ஐயும் சேர்த்து ஈக்குவல்னு கொடுத்துருங்க. ஓகே. வேறு என்ன சார் பண்ணோம்? ட்ரிம் டூல் யூஸ் பண்ண போகிறோம். இதுவரை நம்ம அதிகம் யூஸ் பண்ணல இல்லையா? இந்த ட்ரிம்மில் பவர் ட்ரிம் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பவர் ட்ரிம் என்ன பண்ணுன்னா, நான் எந்த இடத்துல கிராஸ் பண்ணுறனோ மவுஸ் வச்சுட்டு இப்படி கிராஸ் பண்ணேன்னு வைங்களேன், ட்ரிம் பண்ணி விடும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணால் அடுத்த செகண்டு அதை ட்ரிம் பண்ணிடும். சார் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? அவ்வளோதான். இப்போது ப்ராப்ளம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்களேன், ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும். சார் இது வந்து என்ன பண்ணியிருக்கணும், பவர் ட்ரிம் எடுத்து இதை ட்ரிம் பண்ணுங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும் என்னென்ன சார், இதெல்லாம் லைன் டேஞ்சண்ட்டாக இல்லை, இந்த ஆர்க்குக்கு இந்த லைன் டேஞ்சண்ட்டாக இல்லை. கரெக்டு. முதல்ல கிளியர் பண்ணிடுங்க, ஏதாவது ஓவர்லேப் ஆகிருக்கா லைன் அப்படின்னு. இல்லை. அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லைனு ஆர்க்கு இந்த லைன் செலக்ட் பண்ணிவிட்டு சார் டேஞ்சண்ட் வரலையே சார்னு யோசிக்காதீங்க. 2 நீங்கள் 3ஐயும் செலக்ட் பண்ணால் வராது சார். இந்த லைன் இந்த ஆர்க் இதை சொல்லுங்கள், டேஞ்சண்ட் வரும். அதுக்கு அடுத்து இந்த லைன் இந்த ஆர்க், அப்படி தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ரிலேஷன் ஆட் பண்ணுற உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாது. ஸோ இந்த ஆர்க்கையும், அதாவது லாஜிக் என்னென்னா, இந்த ஆர்க்குக்கு டேஞ்சண்ட்டாக இந்த லைன் வரணும், அதோடு முடிச்சுக்கும்.
அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த லைனு இந்த ஆர்க் இதை எடுத்து டேஞ்சன்ட்னு கொடுத்துருங்க. இதையும் எடுத்துருங்க. இது ஆல்ரெடி டேஞ்சன்ட் இருக்குது, விட்டுறலாம். ஸோ இது டேஞ்சண்ட்டாக இருக்குது. ஃபுல்லி டிஃபைன் கொடுக்கல, ஃபுல்லி டிஃபைன் ஆகலை. ரீசன் வந்து இன்னும் டைமென்ஷன் நம்ம பண்ணல. உதாரணத்துக்கு இப்போ இந்த சென்டர் டு சென்டர் நம்ம சொல்லாமல் இருக்கோம், அது ரெண்டையும் கிளிக் பண்ணுங்கள். அது வந்து 100ன்னு கொடுத்துருங்க. அது வந்து 100. ஓகே, சின்னதாகிடும். 100ன்னு சொன்னோடனே சின்னதாகிடும். இப்போது இதோட ரேடியஸ் 30 அப்படின்னு கொடுங்க. இதோட ரேடியஸ் 30. இது கொடுத்தோடனே இந்த ஆர்க்கு மட்டும் இல்லை, இதுவும் என்ன ஆயிரும், கன்ஸ்டன்ட் ஆயிரும். பிளாக்கில் வந்திருக்கு. அப்புறம் இந்த இதோட ஆர்க்குன்றதுனால அதோட ரேடியஸ் 15 அப்படி கொடுத்துருங்க. உள்ளே இருக்க இது வந்து டயா வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான், 20 அப்படின்னு கொடுங்க. 20. சார் இன்னும் ஒன்று இருக்குது. இது வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா 40 டயா. அவ்வளோதான் சார், ஃபுல்லி டிஃபைன். இது ஃபுல்லி டிஃபைன் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஸ்கெட்சர் என்வரான்மெண்ட்டை எக்ஸிட் பண்ணிடுங்க. அப்புறம் யூஸ்வலாக எக்ஸ்ட்ரூட் பண்ணால் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டெப்த்து வேணும், எண்டு கண்டிஷன் என்ன வேணும், அதெல்லாம் நம்ம பார்த்து சொல்லிக்கிறதான். ஓகேயா? ஓகே, 25 கொடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய எக்ஸசைஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதில் சாஃப்ட்வேர் முதல்ல நீங்கள் கற்றுக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் சார் ஒரு பேராமெட்ரிக் மாடலிங் சாஃப்ட்வேர் கற்றுக்குறேன் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு எக்ஸசைஸ் முடித்தோடனே அப்படியே 2 நாள் 3 நாள் விட்டுட்டு அடுத்த எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மறந்துடுவீங்க. ரிப்பீட்டடாக என்ன பண்ணணும், ஒரு எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸசைஸை நீங்கள் பார்த்துக்கணும். இதையே ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் அடுத்த எபிசோடு வர்ற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு நான் யூஸ் பண்ண டூல்ஸை வச்சுட்டு நெட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ், அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கான ப்ரொஃபைல் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது, ரிவால்வ் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரொஃபைல் ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ. டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், மெயில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.